நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். உணவை சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் தரக்கூடிய நிகழ்ச்சி தான் உணவே அமிர்தம். இன்னைக்கு நம்ம உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில சித்த மருத்துவர் அருண் அவர்கள் மணத்தக்காளி கீரையில இருக்கிற மருத்துவ குணத்தை பத்தி பேச போறாங்க. அதை தொடர்ந்து ஐஸ்வர்யா ராகவ் மணத்தக்காளி கீரையில எப்படி சூப் வைக்கிறதுன்னு செஞ்சு காட்ட போறாங்க. வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய உணவுப் பொருள் மணத்தக்காளி. மணத்தக்காளி அப்படின்னு சொல்கிறத விட மணித்தக்காளி அப்படின்னு சொன்னிங்கன்னா அது சரியான ஒரு பேர் உச்சரிப்பாக இருக்கும். பொதுவாக மணி அப்படிங்கிற பொருள் வந்து சிறியது அப்படிங்கிறத வந்து குறிக்கும். அதாவது சிறிய பொருட்களை வந்து மணி மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. தக்காளி நார்மலாக இருக்கக்கூடிய தக்காளி நமக்கு தெரியும். அந்த தக்காளியோட அளவில் சிறியதாக இருக்கக்கூடிய தக்காளி போன்ற உருவமைப்புடைய ஒரு பொருளை தான் மணித்தக்காளி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது பேச்சு வழக்கில் நாள் சில மணத்தக்காளி ஆயிடுச்சு. பொதுவாக அந்த மணித்தக்காளியில் நம்ம வந்து கீரையும் வந்து நம்ம வந்து உணவுப் பொருளாக பயன்படுத்துவோம். அதனுடைய காய், அதனுடைய பழம், இது எல்லாத்துக்குமே நம்ம உணவுப் பொருளாக வந்து பயன்படுத்துகிறோம். குறிப்பாக சொல்லணுன்னா வாய்ப்புண்ணை நீக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பொருளாக இந்த மணத்தக்காளி இருக்குது அப்படின்னு வந்து குறிப்பிடலாம். வாய்ப்புன்னு சொல்லும்போது சாதாரணமாக எல்லோரும் சாப்பிட்றது மணத்தக்காளி கீரையை சாப்பிடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மணத்தக்காளியில் உள்ள அந்த பொருட்கள் வந்து உடலில் இருக்கக்கூடிய சளியையும், அதாவது ஐய நாடியையும் பித்த நாடியையும் சீர் செய்யக்கூடியது. இந்த பித்தம்னு சொல்லும்போது வயிற்றில் உள்ள பிரச்சனையை வந்து சீர் செய்யும். சளின்னு சொல்லும்போது உடலில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் லேயர், இப்போ வாயில் இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் லேயரில் பள்ளம் ஏற்பட்டு தான் அந்த புண்ணுகள் வருது. அதை வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்கும். அப்போ ரெண்டு நாடியும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த மணத்தக்காளி கொண்டு. இந்த பித்த நாடியும் கப நாடியும் சீர் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு. அதனால் இந்த வாய்ப்புண் வந்து இயல்பான முறையில் வந்து சரியாகும். பொதுவாக வாய்ப்புண் வர்றதுக்கு வந்து பல்வேறு வகையான காரணங்கள் இருக்கலாம். அது வயிறு சார்ந்த பிரச்சனையினாலையும் வாய்ப்புண் வரலாம். சிலருக்கு வந்து வயிறு எப்போவுமே புண்பட்டிருக்கும், குடல் புண் நம்ம சொல்லுவோம், அல்சர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புண்கள் வரலாம். விட்டமின் டிஃபிஷியன்சி இருந்தது, விட்டமின் சி டிஃபிஷியன்சி இருந்ததுனாலும் வாய்ப்புண்கள் வரலாம். தீராத மன அழுத்தத்திலே இருக்காங்க, ஒரு மன நெருக்கடியிலே இருக்காங்க, அலுவலகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, எதையாவது ஒன்று நினச்சி ஏமாற்றம், இந்த மாதிரியான பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வாய்ப்புண் வந்து அதிகமாக வரும். அந்த மாதிரி பிரச்சனை எந்த ஒரு காரணத்தினால வந்திருந்தாலும் அதை முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மணத்தக்காளியில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இயல்பான விட்டமின்கள் வந்து விட்டமின் டெஃபிஷியன்சினால் வந்திருந்தால் அந்த வாய்ப்புண் வந்து சரியாக்கும். இதில் இருக்கக்கூடிய பித்தத்தை தணிக்கக்கூடிய செய்கையினால் வயிறு புண்பட்டு வரக்கூடிய வாய்ப்புண்ணையும் வயிற்றுப்புண்ணையும் சரியாக்கும். அதே சமயத்தில் வாயில் இருக்கக்கூடிய புண்ணையும் சரியாக்கும். இதில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்களும் மன அழுத்தத்தை குணக்கக்கூடிய ஆற்றலும் இதில் மணத்தக்காளி கீரையில் இயல்பாகவே இருக்குது. இது எந்த ஒரு வடிவத்துலேயும் நம்ம வந்து உணவாக எடுத்துக்கலாம். அப்படியே பச்சையாக எடுத்துக்கலாம், அதை உலர்த்தி பவுட்ரு பண்ணி அதை பவுடராக டெய்லி காலை மாலை 2 வேளை தேனில் குடித்து சாப்பிட்லாம், இல்லை அதை கஷாயம் போட்டு குடிக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு வகை வடிவங்களில் இந்த மருந்தை வந்து இதை எடுத்துக்க முடியும். உணவுப் பொருளாகவும் எடுத்துக்கலாம். உணவுப் பொருள் நம்ம கீரையை வந்து வழக்கமாக கடைஞ்சி சாப்பிட்ற மாதிரி கீரையாக சாப்பிட்லாம். இல்லை பல்வேறு வடிவங்களை நம்ம உணவு எந்த வகையில் செஞ்சால் கூட அதனுடைய தரம் மாறாமல் அப்படியே அது மருந்து பொருளாக உடலில் வந்து செயல்பட்டு உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்தத்தையும் அதிகரித்த சளியும் நீக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு. நெஞ்சு சளின்னு சொல்லுவோம். நெஞ்சில் கோலை இருக்குங்கிறவங்களும் இந்த மணத்தக்காளியை தாராளமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நெஞ்சு சளியை குணமாக்கக்கூடிய ஆற்றலும் இந்த மணத்தக்காளி கொண்டு. தேரருங்கிற சித்தர் இதை வந்து குறிப்பிட்றார். உங்கள் வயிற்றுப்பிணியை நீக்குவதோடு மட்டுமல்லாமல் நெஞ்சில் இருக்கக்கூடிய சளியை குறிக்கக்கூடிய ஆற்றலும் இந்த மணத்தக்காளிக்கு இருக்குது அப்படின்னு வந்து சிறப்பாக வந்து சொல்லுவார். அதனுடைய காய், அதனுடைய பழம் எல்லாமே இந்த மூன்று பொருட்களுமே இந்த பித்த நாடியையும் கப நாடியையும் சரி செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கது. இப்படி பல்வேறு நன்மைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். பல்வேறு நன்மைகள் மிக்க இந்த மணித்தக்காளின்னு சொல்லக்கூடிய மணத்தக்காளியை வச்சு இன்றைக்கி ஐஸ்வர்யா என்ன செய்ய போகிறாங்கிறத இப்போ பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரையோட பெனிஃபிட்ஸை டாக்டர் அருண் சொன்னார். பொதுவாக மணத்தக்காளி கீரையில் நாம் என்னென்னலாம் பண்ணுவோம்? ஒன்று பொரியலாக பண்ணுவோம், இல்லைன்னா தேங்காயெல்லாம் அரைச்சி விட்டு கூட்டாக பண்ணுவோம். அதை தவிர்த்து மணத்தக்காளி கீரையில் என்ன பண்ணலாம்? மணத்தக்காளி கீரையில் சூப் பண்ணலாங்க. இன்னைக்கு உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் மணத்தக்காளி கீரையில் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மணத்தக்காளி சூப் செய்ய தேவையான பொருட்கள்: மணத்தக்காளி, தக்காளி, சாம்பார் வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம், இஞ்சி, உளுந்து, உப்பு, எண்ணெய். வாணலி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நான் பூண்டு கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன். வெங்காயம், பூண்டு, மிளகு, இஞ்சி, தக்காளி, அப்புறமா கொஞ்சமாக மணத்தக்காளி கீரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா வேக வைக்க போகிறேன். வெந்ததும் இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு திருப்பி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு இதுக்கு நமக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணால் அதுதாங்க மணத்தக்காளி கீரை சூப்.
வாணலி காஞ்சிருச்சு, இதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். இப்போ நம்ம கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக தாளித்து கொட்டும்போது கடுகும் உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சீரகம். காரத்துக்கு நம்ம மிளகாய் ஆட் பண்ணலை, அதனால் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். உரிச்சு வச்சிருக்க சாம்பார் வெங்காயம். சாம்பார் வெங்காயத்தை ஆட் பண்ணும்போதே கொஞ்சம் பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு. பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி கொஞ்சம். இதில் பச்சை வாசனை போன அப்புறமா கொஞ்சமாக தக்காளி சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மணத்தக்காளி கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை ஒரு கப் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும். இன்னொன்று நிறைய பேர் டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக இதில் மணத்தக்காளி கீரையை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மிளகு சேர்க்க வேண்டாம் அப்படின்னா அரைக்கும்போது நீங்கள் லாஸ்ட்டாக இந்த சூப்பெல்லாம் அரைச்சி முடிச்சுட்டு தாளித்து கொட்டிட்டு மிளகு சீரக பொடியாக ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நாம் இதில் ஆட் பண்ணியிருக்க தண்ணி முக்கால்வாசி சுண்டிடணும். அதுக்கப்புறமா இதில் இருக்கிற கீரை, வெங்காயம், தக்காளி கலவையை மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கணும். இது கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். யூஸ்வலாக கீரையை மூடி போட்டு சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கிற சில வேதியியல் பொருட்கள் வந்து எவாப்ரேட் ஆகிடுறது நல்லது அப்படின்பாங்க. அதனால் நானும் மூடி போடலை. கீரை கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி தண்ணி முக்கால்வாசி கம்ப்ளீட்டாக சுண்டி வந்த அப்புறமா இதை ஆற வச்சு நாம் அரைச்சிடலாம். ஆல்மோஸ்ட் தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆற வச்சுட்டு அரைக்கணும். வாசனை ரொம்ப நல்லா இருக்குது, மணத்தக்காளி கீரையோட வாசனை. இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ் ஃபேன் கீழே ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிடலாம். மணத்தக்காளி கீரை நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். மணத்தக்காளி கீரை, வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. மறந்துடாதீங்க, இந்த பேஸ்ட்டில் நாம் உப்பு போடலை. முதல்ல இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு இதை ஆட் பண்ணிட்டு தான் நம்ம உப்பு போடணும். வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் உளுந்து,
உளுந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்க இந்த கீரையை இதில் போட்டுடலாம். நமக்கு தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணணும். ஒரு கொதி வந்ததும் இறக்கிட்டு சர்வ் பண்ணிடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அணைச்சிட்டு சர்வ் பண்ணிடலாம். மணத்தக்காளி கீரை சூப் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சூப் வந்து எங்கேயுமே கிடைக்காது. அப்படியே நமக்கு கிடைச்சாலும் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி ஹைஜீனிக்காக இருக்காது. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். மணத்தக்காளி சூப் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மணத்தக்காளி சூப் இல்லையா? சூப்புன்னு சொல்லிட்டா எல்லா குழந்தைங்களும் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு ஒரு பொருளாக இருக்கும் இல்லையா? கஷாயம் அப்படின்னு சொன்னோன்னா யாரும் குடிக்க மாட்டாங்க. சூப் குடிக்கிறியா அப்படின்னு கேட்டால் அழகாக அதை கொடுத்துடலாம். வயிறு சார்ந்த பிரச்சனைகளை குழந்தைகளுக்கு வரக்கூடிய இன்றைக்கி வந்து சின்ன குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கூட வயிற்று வலின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கூட்டிகிட்டு வராங்க. சார் அல்சர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சார், அந்த சிரப் கொடுத்தாங்க, இந்த சிரப் கொடுத்தாங்க, அது வயிறு வலி நிற்கலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரியான வயிறு வலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மணத்தக்காளி சூப்பை தாராளமாக கொடுக்கலாம். வாய்ப்புண் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், நெஞ்சில் சளி இருக்கிறவங்க, எப்போவுமே சளிக்கட்டு இருந்துக்கிட்டே இருக்குது, இவங்க எப்போவுமே சளி இருக்குது சார், சளி இல்லாத நாளே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க எல்லாமே இந்த மணத்தக்காளி கீரையை இந்த மாதிரி சூப் செஞ்சு தாராளமாக சாப்பிட்லாம். சூப்பில் இயல்பாகவே நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மிளகுத்தூளையும் போட்டு இந்த சூப்பை சாப்பிடும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மிளகுத்தூள் சேர்க்கறதுனால வயிற்று வலி வந்து வந்துருமோ அப்படின்னு பயம்லாம் தேவையே இல்லை. மிளகுல உள்ள இயல்பான காரம் வந்து வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது தான். அதனால் ஏற்கனவே மணத்தக்காளியில் உள்ள வயிற்று புண்ணாக்கக்கூடிய செய்கை, வாய்ப்புண்ணை ஆற்றக்கூடிய செய்கை, மிளகில் இருக்கக்கூடிய நன்மைகள், இது எல்லாமே சேர்ந்து இந்த சூப் வந்து இயல்பான முறையில் உடலுக்கு தேவையான நன்மைகள் அனைத்தும் தரக்கூடியதாக இருக்கும். சளி சார்ந்த நோய்களிலிருந்து விடுபடவும் ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கும். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் வேறொரு உணவுப் பொருளோடு அவங்கள வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.